6, 9, 12 கடைசி உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எத்தனை உறுப்புகள் என்ன அப்படிங்கிற இங்க ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்டும் உறுப்பு இருக்கும், லாஸ்ட் உறுப்பு இருக்குது. இதுல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இது கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இதுல 3 கூட்டிட்டு வராங்க இல்லையா? அப்ப இது எந்த வரிசையில இருக்குது? கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குது அப்படிங்கிற. அப்போ n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்க ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்டும் உறுப்பு இருக்கும், லாஸ்ட் உறுப்பு இருக்குது. இதுல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இது கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இதுல 3 கூட்டிட்டு வராங்க இல்லையா? அப்ப இது எந்த வரிசையில இருக்குது? கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குது அப்படிங்கிற. அப்போ n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n is equal to l minus a divided by plus 1. லாஸ்ட் உறுப்பு Lங்கிறது என்ன? லாஸ்ட் உறுப்பு. அப்ப லாஸ்ட்